யோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது டர்போ எக்ஸ் தமிழ். நான் உங்க ஹரிஷ். ஸோ வழக்கம் போல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான வீடியோ தான் நாம இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல் அதாவது டர்போ எக்ஸ் தமிழ்ல பார்க்க போறோம். அது என்ன வீடியோனா, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை அது யூசருக்கே தெரியாம அந்த ஃபோனை வச்சு எப்படி ஸ்பை பண்றது. அதை ஸ்பை பண்றதுன்னா அதில் இருக்கிற கேமரா, அப்புறம் அவங்க ஃபோனில் இருக்கிற மெசேஜஸ், அதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் தயவு செஞ்சு இதை இல்லீகலான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிடாதீங்க. இல்லீகலான விஷயத்துக்கு மட்டுமே அதை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கும் ஒரே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க, அது மட்டும் போதும். அது முடிஞ்சா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், நம்ம சேனல் இன்னும் பெருசாக வளரட்டும். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வேண்டியது ரெண்டு விஷயம்தான். அது ஃபஸ்ட்டு ஸ்பை நோட், அது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்ஜிராக், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ஜிராக்கை தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும், என்ஜிராக் இருக்கிற ஃபோல்டரில் போய் ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் கிளிக், அது கிளிக் பண்ணிங்கன்னா என்ஜிராக் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே போய் என்ஜிராக் ஸ்பேஸ் டிசிபி ஸ்பேஸ் போர்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ஜிராக் இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போ நீங்கள் இதை மினிமைஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, இதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க, இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ ஸ்பை நோட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேலன்ஸ் இருக்குது. அது என்னன்னா, உங்கள் விண்டோஸ் டிஃபெண்டரை ஆஃப் பண்ணி ஆகணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ எப்படி விண்டோஸ் டிஃபெண்டரை ஆஃப் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஏதோ ஒன்று பேசும்ல பொண்ணு மாரி, அதுக்கிட்ட போய் விண்டோஸ் டிஃபெண்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதில் போனீங்கன்னா நான் ஏற்கனவே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு டேர்ன் ஆஃப்னு கீயை காட்டும், அதெல்லாம் கொடுக்காதீங்க. செட்டிங்ஸில் போய் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா இந்தமாரி வந்துடும். அதுக்கப்புறம் அதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்பை நோட்டை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ அதை கிளிக் பண்ண உடனே எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஸ்பை நோட் வந்துடும். இப்போ லிசனர் போர்ட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கே ஒரு போர்ட் நம்பர் தந்தோம் தெரியுமா? ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் அந்த என்ஜிராக்குள்ளே போங்க. என்ஜிராக்குள்ளே போனதுக்கப்புறம் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட போர்ட் நம்பர் இருக்கும் 8080. நீங்கள் அங்கே என்ன தந்தீங்களோ அதே தான் இங்கேயும் தர போகிறீங்க. நீங்கள் 4444 அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை தான் இங்கேயும் போட்டாகணும். இப்போ ஆடுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே இதை செக் பண்ணதுக்கு என்னென்னா, மேலே அங்கே போர்ட்டுன்னு போட்டு 8080 இருக்கும், அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் அந்த கிளைண்ட் நேம் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பில்டு கிளைண்ட் அது கொடுத்தா தான் இது ஓப்பன் ஆகும். ஓகே, அது கொடுத்த உடனே நம்ம டிஹெச்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன வேணுமோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நம்ம இப்போ வேலையை பார்க்கலாம். வெர்ஷன் 5.0 நான் தந்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் தந்துக்கலாம், 100 கூட தந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த டேபுக்கு போனீங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு முக்கியமான வேலையே இருக்குது. இங்கே ஐபி அப்புறம் போர்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் என்ஜிராக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே 0லேருந்து .io அது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. வேறு எதையும் காப்பி பண்ணிடாதீங்க. காப்பி பண்ணிட்டு திருப்பி அதே டேபுக்குள்ளே போங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஐபின்னு இருக்கிற இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இது நம்ம எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக தான் வரும். நம்மளுக்கு போர்ட் மட்டும்தான் எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகும், ஒருத்தவங்களுக்கு வேறு வரும். எனக்கு அங்கே என்னமோ நம்பர் இருக்குது, அதை தான் நான் இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு நம்பர் இருக்கும், ஸோ அதனால் தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருக்குமே மாறி மாறி தான் வரும். ஓகே, இப்போ நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆடுன்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அடுத்த பேஜுக்கு நீங்கள் போய்க்கலாம். அடுத்ததில் என்னன்னா பர்மிஷன்ஸ்லாம் அதை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். உங்களுக்கு வேணால் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆனோடனே ஹைட் ஆகணும் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஹைட் ஆகிடும். நான் அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அதை ஏதாச்சும் ஒரு ஆப் கூட மெர்ஜ் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் ஐகான் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணல. இப்போதைக்கு நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் காட்டுறேன். லீகலாக இதை யூஸ் பண்ணுங்கள்.
தயவு செஞ்சு இல்லீகலான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. THT இதுக்கு பொறுப்பு இல்லை. ஓகே, இப்போ நம்ம பில்ட் ஏபிகேன்னு கொடுத்த உடனே இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இல்லைன்னா தப்பாயிடும். நீங்கள் அந்த ஸ்பை நோட் எங்கே இருக்குதோ அங்கே போய்க்கோங்க. பேட்ச்னு கொடுத்துட்டு பேட்ச் ஏபிகே ரிலீஸ் அப்படின்னு இருக்குதா, அதை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஃபோல்டரில் அது பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பின்னாடி பில்ட் ஆகின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும். இந்த இடத்துல தப்பு பண்ணிங்கன்னா அவ்வளோதான். One eternity later. ஓகே, இப்போ நம்மளுக்கு அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த ஏபிகே ஃபைலு. பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்பை நோட்டை பில்ட் ஏபிகேன்றதை க்ளோஸ் பண்ணிடுங்க. வேறு இதையும் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஃபோல்டர்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ஜிராக்கு ரன்னிங்லேயே தான் இருக்கணும், ஸ்பை நோட்டும் ரன்னிங்லேயே தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அந்த ஏபிகே இருக்கிற ஃபோல்டருக்கு நம்ம இப்போ போயிடலாம். போனதுக்கப்புறம் வந்துச்சு. இப்போ client.apkன்னு இருக்கும், அது வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதை நம்மளோட ஃபோனுக்கு தான் அனுப்ப போகிறோம், வேறு யார் ஃபோனுக்கும் அனுப்பலை. தெளிவாக சொல்லிக்கிறேன், என் ஃபோனு தான் அது. என் ஃபோனில் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க, என் ஃபோனு தான் அது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நான் யூஸ் பண்ண Lenovo A7000, அதில் தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என் ஃபோனில் அதை நான் ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ என் ஃபோன் வந்துருச்சு. இப்போ அந்த ஏபிகே ஃபைல் எங்கே இருக்குன்னு தேடுவோம். ஓகே, இங்கே இருக்குது அந்த ஏபிகே ஃபைல். அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கும் ஓகே கொடுப்பீங்க. அங்கே என்ன இருக்குன்னு படித்து பாருங்கள். நம்ம அதெல்லாம் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். நம்ம கிளைண்ட்டு ஒத்துக்கினான்னா போதும், நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பொறுமையாக இன்ஸ்டால் ஆகும். A few moments later. ஓகே, நம்மளுக்கு இப்போ அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆப் நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். நான் அந்த ஏபிகே ஃபைல் எதுவுமே ஓப்பன் ஆகாது. நான் அதை கிளிக் பண்ண உடனே வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட டெஃபால்ட்டி வேலையை காட்டலாம். இங்கே நிறையா இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் என்னால் இந்த வீடியோவில் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா யூடியூபோட கைட்லைன்ஸ்லாம் நம்ம வயலேட் பண்ணுற மாரி ஆகிடும். அதனால் நான் வீடியோ போடல. நீங்கள் இந்த முழு வீடியோவை பார்க்கணுன்னா நம்மளோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் குரூப்பில் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிக்கிறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் லைவாக அதை ஹேக் பண்ணி காட்டுவேன். ஸோ மறக்காமல் அதில் போய் பாருங்கள். அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகேவா? டாடா, see you, bye bye.